பாருங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருக்கு, பயம் இருக்குன்னா 2 லட்சம் ஓட்டு வாங்கினா தேமுதிகவை கூப்பிடுறாங்க, 27 லட்சம் ஓட்டு வாங்கின காங்கிரஸ் கூப்பிடுவாங்களா கூட மாட்டாங்களா? ஓபிஎஸ் போன்றவங்க இன்னும் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியே ஆனா திமுக சேர்க்கிறாரு. கிட்டத்தட்ட 36 அமைச்சர்கள் 12 அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். முன்னாள் அமைச்சர் திமுக இல்லாம அதிமுக மாறிட்டு வருது. சட்டமன்றத்தில் கலைஞரை அடிக்க பாஞ்சவர் பி கே சேகர்பாபு, அந்த சேகர்பாபுவை கூட்டு நீங்க எம்எல்ஏ மட்டும் ஆக்கல, மினிஸ்டர் ஆக்குனீங்க. ஏன் ஆக்குனீங்கன்னா ஸ்டாலின் வந்து எல்லாத்துக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவர், அவருக்கு அந்த இது உண்டு. அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்க வந்து மனிதர்கள் புனிதரா மாறிடலாம். யாருங்க மாத்தது? யாருங்க மாத்தது? என்ன சொல்ற, உங்களை அனாதே யாரும் மாத்தது? கட்சியை விட்டு நீக்கினாங்க, கட்சிக்கு 1000 வேலை பண்ணுங்க. நிர்மலா சீதாராமன் கட்சியின் அனுமதி இல்லாமல் சந்திச்சுங்க. இப்ப நீங்க ஓட்டு எங்க கேட்க போறீங்க? நட்டாளி கேட்பீங்களா? உதயசூரன் கேட்பீங்களா? ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவதா என்னுடைய நோக்கங்கிறாரு வைகோ. அப்ப இவர் முதல்வராகிறதுக்காக வைகோ நம்பி 4 பேர் செத்து போனா. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல்வர்களுடைய ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்காரு. அதாவது ஒரு 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 ஸ்டைல் காமிச்சாப்புல எல்லாம் ஓவர் அப்படின்னு, அது ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது கூட்டணி கட்சிகளில் வந்து நாங்கள் 22 கட்சிகள் சேர்ந்துட்டோம், பலமாக இருக்கோம், இனிமேல் எல்லாம் ஓவருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி கூட்டணி முடிஞ்ச உடனே அது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. உண்மையிலே திமுகவுடைய கூட்டணி 22 கட்சிகளோட மிக பலமாக இருக்குதா? எப்படி நினைக்கிறீங்க? அதாவதுங்க, கொஞ்ச நாள் ரோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டா விட மாட்டேங்க போல எல்லாரும். என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு புதிய புதிய விஷயங்கள் ஏதாவது செஞ்சு அவர் மேலே வரணும்னு தான் பார்க்குறாரு. ஏன்னா ஆனால் இருந்தும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் எதிர்கட்சிகள்லாம் பண்ணுறது அவர் பாவம், அது முடிய பிச்சுக்கிட்டு அலையிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த கூட்டணி காங்கிரஸோடு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துச்சு பாருங்க. ஏறத்தாழ 3 மாசத்துக்கு மேலே அது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. தவைக்கிட்ட போயிடுவாங்க, இப்படி மாறிடுவாங்க, தங்கி நின்றுடுவாங்க, அங்கே போயிடுவாங்க, இப்படி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அதிமுக பாஜக கூட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இருந்தாலும், ஒரு ஒற்றுமையோட இருந்தாலும் இல்ல அதிமுகவோட போயிடுவாங்க காங்கிரஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்த இடம்லாம் இருந்துச்சு. இப்படி அவர் வந்து தூக்கத்தையே கெடுத்துட்டு இருந்தது. இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆன உடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அவங்க வந்து காங்கிரஸ் வராட்டிலும் பரவாயில்லன்னு தானே இருந்தாங்க இல்லையா? அப்படி சும்மா அப்ப வராட்டினா எதுக்கு நீங்க போய் சும்மா சின்ன சின்ன கட்சியில 2 லட்சம் ஓட்டு வாங்கின தேமுதிக கூப்பிடுறீங்க? நீங்க பாருங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருக்கு, பயம் இருக்குன்னா 2 லட்சம் ஓட்டு வாங்கினா தேமுதிகவை கூப்பிடுறாங்க, 27 லட்சம் ஓட்டு வாங்கின காங்கிரஸ் கூப்பிடுவாங்களா கூட மாட்டாங்களா? அதனால அதெல்லாம் இல்ல, அது சும்மா சொல்றது. யாராவது ரகுபதி மாதிரி RS பாரதி மாதிரி ஏதாவது பேசிக்கலாமே தவிர, ஆனா உண்மை என்னன்னா அவர்களுக்கு தேவை காங்கிரஸ் கூட. ஏன்னா கொஞ்சம் வாக்கு சதவீதம் மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து ஒரு கிரியா ஊக்கி, காங்கிரஸ் இருப்பதனால் சிறுபான்மை வாக்குகள் வருவோம் அப்படின்னு அவங்க, ஏன்னா அவங்க தான் அந்த மித்த உருவாக்குனாங்க. அப்படி மித்த உருவாக்குனவங்களே திமுக தான். இங்க பாஜக இருக்கு ஒரு மதவாத சக்தி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் என்னமோ மதசார்பற்ற சக்தியா மாத்திட்டாங்க. அப்ப மதசார்பற்ற சக்திங்கிற வார்த்தை மட்டும்தான். அது இன்னும் டீப்பா போய் பார்த்தா சிறுபான்மைகளுடைய கட்சி நாங்க, அப்ப சிறுபான்மை கட்சியாவே மாறிடுச்சு. என்ன பெரும்பான்மை மக்கள் கட்சியா இல்ல காங்கிரஸ் கட்சி, சிறுபான்மை மக்களோட ஐக்கியமாயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இது சரியா பொருத்தமா இருக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, சரி அப்ப நாங்க சிறுபான்மை கட்சி தானே, அப்ப நாங்க இருந்தா உங்க சிறுபான்மை ஓட்டு வரணும் டிமாண்ட் பண்றாங்க. நீங்களே உருவாக்கி விட்டதான் திமுகவே. ஏன்னா இங்க பாருங்க, எப்ப பாருங்க இங்க பாஜகவை ஒரு மதவாத சக்தின்னு சொல்லியே இந்த கூட்டணியும் ஒரு அதிமுக அணின்னு சொல்லாம என்டிஏ கூட்டணின்னு சொல்லியே இந்த கூட்டணி தலைமை தாங்க அதிமுக தான் நீங்க பேசணும். அதை விட்டு என்டிஏன்னு சொல்றது வந்து உங்களுக்கு அதிமுக பலவீனப்படுத்த முடியாது, பாஜகவை பலவீனப்படுத்தலாம், அதன் மூலம் அதிமுக பலவீனப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் தான். ஆனா அது கருத்தியல் மட்டும் தான் வெற்றி பெறாது. ஏன்னா வெற்றி பெறாதுன்றீங்களா? 2016 ஞாபகப்படுத்தி பாருங்க, எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப வந்து 13 கட்சி கூட்டணி நாங்க. அப்ப தனியா மக்கள் நல கூட்டணி வேற ஒரு கூட்டணி, அது ஒரு தனியா எப்படி விஜய் இப்ப முயற்சி பண்றாரு அந்த மாதிரி. ஆனா விஜயா தனிச்சு நிக்கிறாரு. அப்போ வந்து எப்படின்னா விஜயகாந்தை தலைமையில வச்சு வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாம் ஒன்னா சந்திச்சாங்க. அந்த தேர்தல் ஒன்னா இருந்து தேர்தல் எதிர்கொண்டாங்க.
அந்த தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 136 சீட்டு வெற்றி பெற்றுச்சு. அப்போ வந்து 87 சீட்டு தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சது. ஆக ஓட்டு வித்தியாசம் பார்த்தங்க, வெறும் 5 லட்சம் ஓட்டு தான் அதிமுக கூடுதலாக பெற்றுச்சு. ஆனா அந்த 5 லட்சம் ஓட்டுல அவங்க 136 சீட்டு ஜெயிச்சாங்க. இவங்க 87 சீட்டு தான் வந்தாங்க திமுக. அந்த 5 லட்சம் வாக்குங்கிறது என்ன முக்கியத்துவம்னு அந்த தேர்தல் அவங்க காட்டுச்சு காங்கிரஸ்க்கு, திமுகவுக்கு. அப்ப இதை வச்சுதான் காங்கிரசும் திமுக என்ன நினைக்குது, இப்ப அந்த 5 லட்சம் ஓட்டுல நம்ம ஒரு வெற்றியே மாறுச்சு, அதனால இந்த இடம் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் அவங்க என்ன பண்றாங்க, சின்ன சின்ன கட்சிகளா இருந்தாலும், அதாவது ஓபிஎஸ் போன்றவங்க இன்னும் வந்து எடப்பாடியை கட்சிக்கு வாங்கன்னு சொல்லல அவர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியே ஆனா திமுக சேர்க்கல அவர், அவ்வளவுதான். மீது யார் வந்தாலும் சேர்த்துக்கிறார். ஏறத்தாழ ஆல்ரெடி நம்ம வெளிப்படையா லிஸ்டே சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 36 அமைச்சர்கள் 12 அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள், முன்னாள் அமைச்சர். ஆமா, அது திமுக இல்லாம அதிமுக மாறிட்டு வருது, திமுகவே அதிமுக மயமாயிட்டு வருது. இப்ப தங்கத்தமிழ் சொல்லி தேனி அதிமுகவுக்கும் போட்டி தான் அப்படிதான் ஆகும். என்ன திமுகக்குள்ள இருக்கிற அதிமுகவுக்கும் அண்ணா நேரடி அதிமுகவுக்கும் போட்டி, சின்ன சின்ன அதிமுக. ஆமா, அப்படி ஆயிடும். ஏன்னா அப்படிதான் இருக்கு சூழல். இப்ப தேனி கம்மம் பகுதியில அவர் தங்கத்தமிழ் சோழன் போயிருந்தாரு. அப்ப அங்க இருக்கிற கட்சிக்காரங்க மட்டும் சிலர் மாவட்ட செயலர் எதிர்த்து நின்னாங்கல்ல, அவங்களும் என்னானாங்க. அதுபோல KKSSR சாத்தூர்ல திமுகவை ஒழிச்சு கட்டினது அவர் தான். அவரை கூட்டி திமுக இருந்து சேர்த்து நீண்ட காலமாக, இப்ப மட்டும் இல்ல பழைய பேர்ல மினிஸ்டரா இருந்தாரு, இப்ப தொடர்ந்து மினிஸ்டராகவே நீடிக்கிறார். ஆக இப்படிதான் திமுக. பி கே சேகர்பாபு எப்படித்தான் தெரியும், சட்டமன்றத்தில் கலைஞரை அடிக்க பாஞ்சவர் பி கே சேகர்பாபு. அந்த சேகர்பாபுவை கூட்டு நீங்க எம்எல்ஏ மட்டும் ஆக்கல, மினிஸ்டர் ஆக்குனீங்க. ஏன் ஆக்குனீங்கன்னா சென்னைக்குள்ள அரசியல் பண்ணுவதற்கு இங்க பி கே சேகர்பாபு தேவை. ஏன்னா நார்த் மெட்ராஸ்ல கட்சி அதிமுக வலுவா இருக்கு. ஆனால்தான் அம்மா அவர்கள் ஆர்கேடர் நிக்க போனாங்க, நின்று வெற்றி பெற்றாங்க. நீங்க வந்து கிராமத்திலாம் ஜெயிச்சிடுறீங்க, டவுன்ல உங்களால முடியுமான்னாங்க. நான் சென்னையிலே ஜெயிச்சு காட்டுறேன், ஆர்கேடர் நின்று காட்டினாங்க, நின்று வெற்றி பெற்று காட்டினாங்க. அப்ப அங்க எப்படி இருந்துச்சு பாருங்க, வெற்றிவேல், ஜெயக்குமார், மதுசூதன், சேகர்பாபு. சோ அந்த நார்த் மெட்ராஸ் வட சென்னை என்பதே அதிமுக கோட்டையாக இருந்துச்சு. அங்க இப்ப இவங்க 4 பேர் சொல்லலாம், இந்த மாதிரி ஒருத்தர் பேர் அப்ப சொல்ல முடியாது திமுக. சும்மா மக்களுக்கு தெரிஞ்ச பெருவாரியா தெரிஞ்ச. அப்ப இந்த நார்த் மெட்ராஸை பிடிக்கணும்னு தன் தந்தையான கலைஞரை அடிக்க பாஞ்ச சேகர்பாபுவை கூட்டு பதவி கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள். ஆக அந்த அளவிற்கு அவருக்கு இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக என்ன வேணாலும் சமாதானம் காம்ப்ரமைஸ் பண்ணி தயாரா இருக்கிறதா ஸ்டாலின் இருக்கார். இல்ல அப்ப அவங்க கட்சியை வளர்க்கவே இல்லை, மத்த கட்சியில உள்ள ஆட்களை தான் பிடிச்சி வச்சிருக்காங்கன்றீங்க. ஆமாங்க, ஒவ்வொரு நிறுவனமும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மா நிறுவனம் எடுத்துக்கணும். ஃபார்மா நிறுவனம் என்ன பண்ணுன்னா, ஒரு சின்ன நிறுவனம் இருக்கு, ஒரு 50 கோடி 100 கோடி பிசினஸ் பண்ணக்கூடிய நிறுவனத்தை ஒரு 1000 கோடி 2000 கோடி பிசினஸ் பண்ற நிறுவனம் அதை வேலைக்கு வாங்கிக்குவாங்க. அவங்களோட ப்ராடக்ட் ஒரு பேண்ட் பேப்பர், ஒரு அசிக்கல பினாக்கு மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரை இருக்குன்னா அதை எடுத்து உள்ள போட்டு அது வச்சுக்கிட்டு அங்க பெரிய நிறுவனம் மாறிட்டோன்னு ஒரு கதை விடுவாங்க. அப்படியான ஒரு கதையைத்தான் இவர்கள் இது ஒவ்வொரு தொழிலையும் நடக்கும். நான் இது ஃபார்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னும் மற்ற தொழில்கள் இருக்கு. ஒரு நிறுவனத்தை சேர்த்து கொண்டு அது எப்படி கார்பரேட் கம்பெனிகள் பண்ணுதோ அது போலத்தான் திமுக என்பது தானா நார்த் மெட்ராஸ்ல ஒரு லீடரை வளர்த்து எடுக்கல, ஆல்ரெடி அதிமுக ஒரு லீடரை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த லீடரை தூக்கிக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜி ஊழல்வாதினாங்க, ஆனா அந்த செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்த உடனே அவரு ஊழலற்றவரா மாறிட்டாரு. அது போலத்தான் ஓபிஎஸ் ஊழல்வாதின்னு சொன்னாரு, இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கிட்டாரு. அவர் இப்ப மனிதர்கள் புரிதலா மாறிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள். ஸ்டாலின் வந்து எல்லாத்துக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவர், அவருக்கு அந்த இது உண்டு. அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்க வந்து மனிதர்கள் புரிதலா மாறிடலாம். ஆமா, ஏன்னா அப்படித்தானுங்க ஒவ்வொருத்தரும் ஊழல்வாதின்னு அவரே சொல்ல, ஸ்டாலின் வாயாலே சொல்லுவாரு. நீங்க ஸ்டாலின் வாயாலே சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணணும், அடுத்து அவர்கிட்ட போட்டீங்கன்னா நல்லவரா மாறிடுவார், தியாகியெல்லாம் மாறிடுவாங்க. ஆமா, அவருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்காது, எந்த லஞ்ச குற்றச்சாட்டு இருக்காது, கொலை மிரட்டல், கனிம வள கொள்ளை எதுவுமே இருக்காது. பிஜேபியும் தானே பண்றாங்கன்னா. ஆமாங்க, பிஜேபி பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதை பண்றீங்க. அஜித் பவார் சொன்னீங்க, அஜித் பவார் திருப்பி பிஜேபி போனா சொன்னாங்க. நம்ம அந்த இடத்துலதான் இன்னைக்கு திமுக அதே வேலை தானே செய்யுது. சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்க மாட்டீங்க, ஆனா பார்லிமெண்ட்ல பேச பிரச்சனை சொல்லுவீங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள மோடியை எதிர்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் கனிமொழியில இருந்து திருச்சி சிவா வரைக்கும் பேசுறாங்க. ஆனா இங்க கூட்டணி கட்சியான வேல்முருகனே பேச முடியல சட்டசபையில.
கோரிக்கை வச்சாருன்னா உடனே பிஎஸ் அவர் மாதிரி ஆளு சம்பந்தம் இல்லாத கோரிக்கையில தலையிட்டு அவர் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஜனநாயகம் என்பது நீங்க பிஜேபி எதிர்த்து சொல்றீங்க ஜனநாயகம் இல்ல பிஜேபின்னு, உங்க கட்சியில இருக்க ஜனநாயகம் இருக்கு, நீங்க பிஜேபிக்கு போற உங்க கட்சியை திருத்துங்க. சரி, இப்போ அதாவது நீங்க தொடர்ந்து திமுக ஸ்டாலின் வந்து அதிமுகல இருந்து எல்லா ஆட்களையும் எடுத்துட்டே இருக்காங்க, கலைஞரா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலினா இருக்கட்டும் எடுத்துட்டே இருக்கு. அவங்க எடுக்கிறாங்களா இல்ல உண்மையிலே கட்சியில இருந்து பாகுபாடுனால வெளியில போறாங்க? அதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் மைலேஜ் நோக்கி நகர்றாங்க, அது அவருடைய தேவை. என்ன பி.கே. சேகர் பாபு இங்க இருந்திருந்தானா 2016 எம்எல்ஏ வந்திருப்பார். அப்ப எலெக்ஷன்ல திமுகவோட இருந்தாரு, தோத்தாரு, ஒன்றும் இல்லை. அப்புறம் அடுத்த தேர்தலில் 21 வெற்றி பெற்று அமைச்சரானார். அதான் இப்ப செங்கோட்டையனை அம்மா அவர்கள் எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தாங்க 16ல், வெற்றி பெற்று அவர் அமைச்சர் ஆக்கல. ஆனா 2017 எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்து அவரை மீண்டும் அமைச்சராக்கினார். ஆனா அதே அமைச்சராக்கின எடப்பாடியாரை துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து துரோகம்னா எதை துரோகம் சொல்றேன்னா, விஜயை முதல்வராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத நீங்க போனீங்க. விஜய ஏத்துக்கிட்டாரு. இத்தனை நாள் உங்க கூட இருந்த ஊருக்கு எடப்பாடியும் சரி கட்சியும் சரி, நீங்க எப்ப ஆனீங்க எம்எல்ஏவா? ஏறத்தாழ எம்ஜிஆர் காலத்திலே ஆகிட்டவங்க. நீங்க 80லயே ஆக்கிட்டீங்க. 80 இப்ப 25 45 வருஷம் நீங்க அதிகாரத்தில் இருந்துட்டீங்க அதிமுகல. இப்படி இருந்த கட்சியை விட்டுட்டு நீங்க எப்படி போக உங்களுக்கு மனசு வருது? 1000 முரண்பாடுகள் சொல்லுங்க. அனாதையா மாத்துனாங்க. யாருங்க மாத்துறது? விஜய் தான். யாருங்க மாத்தது? என்ன சொல்றேன், உங்களை அனாதை யாரும் மாத்தது? கட்சியை விட்டு நீக்கினாங்க. கட்சிக்கு 1000 வேலை பண்ணுங்க. நிர்மலா சீதாராமனை கட்சியின் அனுமதி இல்லாமல் சந்திச்சுங்க. அதாவது யார் வேணாலும் சொல்லிட்டேங்க. இப்போ ராமதாஸ் இருக்காரு, ராமதாஸ் போய் கலைஞரை பார்த்தாருன்னா அதுக்கப்புறம் பாமக சேர்ந்த யார் பார்த்தாலும் தப்பு கிடையாது, அது வந்து கூட்டணி ஆயிடும். ஆனால் ராமதாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ யாராவது ஏகே மூர்த்தியோ ஒரு பாலுவோ ஒரு ஜி.கே. மணியோ போய் பார்த்தா தப்பாயிடும். கட்சி முடிவு இல்லாம தலைமை முடிவு இல்லாம தலைமை சொன்ன செய்தியா தூதுவரா போனா வேற. நிர்மலா சீதாராமனை சந்தித்து ரகசியமாக வச்சிருந்தீங்க. தனிப்பட்ட முறையில போனாலும் கட்சிக்கு சொல்லிட்டு தானே போனோம்ன்றீங்க. ஆமாங்க, நீங்க இப்ப ஒரு 10 கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பத்திரிகையில பேச போறாரு, எப்படி பேச போவார்? கட்சிக்காக பேச போகும்போது கட்சியின் சட்டத்திட்டங்களை விதிகளுக்கு உட்பட்டதா பேசணும். நான் இல்ல நான் அண்ணாவை ஏத்துக்க மாட்டேன்னு பேசுவீங்களா? நீங்க அதிமுக எடுத்து அண்ணாவை ஏத்துக்க மாட்டேன்னு பேசுவீங்களா? பேச முடியாது. ஏன்னா 1000 முரண்பாடுகள் இருக்கலாங்க, 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். அதை தாண்டி நீங்க வந்து அண்ணாவை ஆதரிச்சு தான் பேசணும். ஏன்னா அதிமுகவுடைய கொள்கை தலைவர் அவர் தான். அப்ப அவரை ஏற்றுக்கொண்டுதான் நீங்க பேச முடியும். அப்ப நீங்க முரண்பட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்ப இதுதான் இந்த மாதிரி முரண்பாடுகள். ஓபிஎஸ் வந்து 50,000 பேரை கூட்டிட்டு திமுகவில் இணை போறதா சொல்றாரு. டிடிவி கட்சியில இருந்தும் அமமுக கட்சியில இருந்தும் கொஞ்சம் பேர், அவரோட தொண்டர்களும் கொஞ்சம் பேர் 50,000 பேரை சேர்த்து ஒரு பெரிய அளவுல நான் போய் இணைய போறேன் திமுகவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பெரிய அளவுல பாதிக்குமா எப்படி அதிமுக? அதாவதுங்க, நான் ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சிகளே சொன்னேன். அதாவது என்னன்னா, அன்புமணியை தோற்கடிப்பதற்கு ராமதாஸை பயன்படுத்துவார்கள் திமுக, டிடிவி தினகரனை தோற்கடிப்பதற்காக சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் பயன்படுத்துவார்கள் திமுக என்று குற்றச்சாட்டு வச்சான். அந்த குற்றச்சாட்டு இப்ப நிரூபணமாகுதா? அவங்க எல்லாருமே அதிமுகவுக்கு வரணும்னு சொன்னவங்க தானே. நீங்க வரணும்னா வர்றதுக்கான காலகட்டம் இருக்குங்க. நீங்க எடுத்த உடனே வந்துடணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா போராடாமலோ இல்ல வரணும்னு சொல்லாமலோ உடனே எதிர்ப்பை தெரிவிச்சு வெளியில போல இல்ல. இத்தனை நாள் எங்க இருந்தீங்க நீங்க? 21 தேர்தலில் கூட இருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை கிளப்பினீங்க. பிரச்சனை கிளப்பி உங்களை கூட்டு வந்து இபிஎஸ் அவர்களை வச்சிருந்து கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரா ஆக்கிட்டு ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இபிஎஸ் இருந்தார். தன்னை விட பெரிய பொறுப்பு தான் உங்களுக்கு கொடுத்தாரு. நான் முதல்வராக இருக்க கட்சிக்கு நீங்க தான் பொறுப்புன்னாரு. ஆனால் அதுல ஒழுங்கா இருந்தீங்களா? நீங்க மீண்டும் 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 ஏதாவது ஒரு குட்டை கிளப்பிட்டே தான் இருந்தீங்க. அப்பதான் ஐயோ இது இரட்டை நிலை தலைமைங்கும் போது நம்மளுக்கு வேற வேற சிக்கல் வருதுன்னா அப்போ ஒற்றை தலைமை நோக்கி கட்சி நகரணும்னு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அந்த முடிவு தான். நீங்க இத்தனை நாள் எதிர்த்த திமுக கட்சிக்குள்ள இப்ப நீங்க போய் ஐக்கியமாகறீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன், செங்கோட்டையனை விட ஒரு மாவட்ட செயலாளரை விட, அதாவது சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இவர்கள் எல்லாரை விட நீங்கள் கட்சிக்கே முதல்வராக இருந்தவர். அதிமுக மூலம் நீங்க முதல்வரானவர் 3 தடவை. என்ன அப்ப முதல்வரான நீங்க திமுகவுக்கு போன என்ன அவசியம் இருக்கு? அப்ப நீங்க எங்க வேணாலும் போவீங்க. திமுக இல்ல, நாளைக்கு தேவைப்பட்டா காங்கிரஸ் ஆளுங்கட்சி காங்கிரஸுக்கு போவீங்க, இந்தியாவில் சென்ட்ரல் ஆண்டா போவீங்க, பாஜகவுக்கு போவீங்க, எங்க வேணாலும் போவீங்க. உங்களுக்கு புகலிடம் கிடைத்தால் அது எங்க வேணாலும், அது கொள்கை கோட்பாடு கிடையாது. அப்ப அதான் இத்தனை நாள் எதிர்த்த கட்சியை போய் சேர்றது.
ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து போய் சேரல, ஒரு எம்எல்ஏ இருந்து போய் சேரல, மாநிலத்துடைய உச்சபட்ச பொறுப்பான முதல்வராக இருந்தவர். முதல்வராக ஆக்கிய கட்சிக்கு இப்ப நீங்க ஓட்டு எங்க கேட்க போறீங்க? ரெட்டலை கேட்பீங்களா, உதயசூரன் கேட்பீங்களா? காரமுழுக ரெட்டலை உதயசூரன் எதிர்த்து நினைச்சா ஒன்னா நினைச்சா? அப்ப இத்தனை நாள் உங்களை நம்பி வந்து தொண்டா உங்ககிட்ட வேலை பார்த்தால. அதாவது இன்னும் சுருக்கமா சொன்னா, அப்ப அந்த 50,000 பேர் யாரு இப்போ? என்னங்க 50,000 பேருன்னு சொல்றாருல, அப்ப அவங்க எல்லாம் யாரு? அது கணக்குக்கு திரட்டுவாங்க, அதெல்லாம் திரட்ட மாட்டாங்க, முடியாதுன்னா சொல்லல. அது டிடிவி தினகரன் நீ சசிகலா அவர்களுடைய இதுல இருந்து எடுத்து சமூக ரீதியாகவே தெற்கு அதிமுக தோற்கடிப்பதற்கான வேலையாக ஸ்டாலின் களத்தில் இறக்கி விட்டுறாரு. அது திமுகவை கூட இன்னும் உன்னால முடிஞ்சதை கூட்டு நான் கொஞ்சம் ஆளை கொடுக்குறேன், நீ கூட்டிட்டு போன கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனால் அதை தாண்டி வெற்றி பெறணும், அது கொள்கை இருக்கணுங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, வைகோ முதல்ல திமுக இருந்து கட்சியை பிரிஞ்சாருங்க. பிரிஞ்சப்ப 4 பேரு உயிரிழந்தார்கள். எப்படி? வைகோவுக்காக தீக்குளிச்சு செத்து போன 4 பேரு. அந்த 4 பேர் செத்து போனால அந்த ஆத்மா இன்னைக்கு வைகோ பார்த்து கேட்குமா கேட்காதா? என்ன பண்றாரு? ஸ்டாலின் முதல்வராவதற்காகத்தான் வேலை செய்கிறேங்கிறாரு. ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவதா என்னுடைய நோக்கங்கிறாரு வைகோ. அப்ப இவர் முதல்வராகிறதுக்காக வைகோ நம்பி 4 பேர் செத்து போனா, அப்ப அது போலத்தான ஓபிஎஸ் அதிமுக இருக்கும் போது அங்க இவருக்காக தேர்தல் வேலை செஞ்சவன், இவருக்காக தேர்தல் அடிக்கடி தகராறு வாங்கி வழக்கு வாங்கினவன் எல்லாம் யாரு? அதிமுக கட்சிக்காரன் தானே. இல்ல, அதான் அவர் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, என்ன அனாதையா ஆக்கிட்டீங்கன்றாரு. அதை பழி வாங்குறதுக்கு இபிஎஸ் அதிமுக பழி வாங்குறதுக்கும் அவங்களை அனாதையாக்குறதுக்கும் அவர் அங்க போயிருக்கலாமா? ஒரு அதாவதுங்க, முதல்ல வெற்றியிட்டுவதற்கு ஒற்றுமை இன்றியமையாதுன்னு மேதகு பிரபாகரன் அவர்கள் சொல்லுவார். அது போல நிறைய முன்னுதாரணம் அதிமுக இருக்கு. என்னன்னா, எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு 89ல் தேர்தலை முதல்ல சந்திக்கும் போது ஆண்டிப்பட்டி தொகுதியில ஜானகி அம்மா அவர்கள், வி.என். ஜானகி அவர்கள் நிக்கிறாங்க. அப்ப ஜானகி அம்மா அவர்கள் நிக்கிறாங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில, நின்று தோல்வி அடைறாங்க. எப்படி தோல்வி அடைறாங்கன்னா, 22,000 ஓட்டு வாங்குறாங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மையாருடைய அணியில இருந்து ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் ஒரு 21,000 ஓட்டு வாங்குறாரு. 2 பேரும் சேர்த்து 43,000 ஓட்டு வாங்கிட்டாங்க. அப்ப திமுக அந்த இடத்த வெற்றி பெறுது. என்ன வெற்றி பெறுதுன்னா 31,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. 2 பேர் பிரிஞ்சிருந்ததுனால திமுக வெற்றி பெறுது. அதேதான் தேர்தலையும் நடந்துச்சு, பொது தேர்தலையும். அப்ப ஜானகி அம்மாவும் புரட்சிலை அம்மா அவர்களும் தனித்தனியா போட்டிட்டாங்க. அது ரெட்டைப்புறா சேவல் என்ன. அப்ப ரெட்டைப்புறா ஏறத்தாழ தோல்வி, சேவல் சின்னம் மட்டும் 27 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. அந்த 27 தொகுதியில வெற்றி பெற்ற தொட்டு தான் அப்பதான் எடப்பாடியாரும் முதல்ல தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றார் அந்த சேவல் சின்னத்துல தான். இப்ப அந்த தேர்தலில் ஆனா திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குது ஏறத்தாழ 13 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்ப அன்னைக்கு இந்த சிக்கல் இல்ல இருந்திருந்தா, அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து புரட்சிலை அம்மா அவர்கள்ட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டு விலகிட்டாங்க, அரசியல் விலகி 96 தான் இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 89ல் தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது திமுக. அப்ப வருவதற்கு உதவியா இருந்தாங்க. அதான் பிரிஞ்சிருந்ததுனால வாக்கு அங்க கிடைக்கலன்றீங்க. பிரிஞ்சிருந்தனாலதான் அந்த தோல்வியே. அன்னைக்கே திமுக திருப்பி வந்திருக்காரு. சரிங்களா? இப்ப அதே நிலைப்பாடுதான் இப்ப மீண்டும் எடுக்க முயற்சிக்கிறாங்க 2026ல. ஆனா அதை ஒருங்கிணைக்கிறது அதிமுகவினுடைய வேலையா தானே இருக்கணும். திமுக செய்தா அது அவங்களுடைய அரசியல் தந்திரம் தானே. அது அரசியல்ல அது பழி வாங்குதலோ இல்ல சர்வேலோ ஃபிட்னஸோ இது இருக்கதானே செய்யும். அது என்ன சொல்றேன், அவங்க தொடர்ந்து எல்லாருமே ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கட்சி ஓட்டு நீக்கினீங்க, இப்போ அதிமுகவுக்கு எதிராக நிக்கிறாங்கன்றீங்க. அதாவதுங்க, செங்கோட்டையனை நீக்கினது ஒரு பக்கம், ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணாரு தெரியும், கட்சி அலுவலகத்தையே போய் தாக்கி அம்மா இருந்த அறையை எட்டி உதச்சி சேர உடைச்சு அங்க இருக்க ஆவணங்களை தூக்கிட்டு போய் இங்க பொதுக்குழு நடக்குது. நீங்க பொதுக்குழு நடக்கிற இடத்த வந்து எனக்கு நான் இது இருக்கு உரிமை இருக்குன்னு கேட்கறது வேற, பேசுத நடக்கிற இடத்த விட்டு இங்க கட்சி அலுவலகத்தை கைப்பற்றி காட்டினா என்ன அர்த்தம்? ஒன்று. அடுத்தது டிடிவி தினகரன் இருந்தார்ல, டிடிவி தினகரன் இப்ப எப்படி ஒரே கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க, வேற வேற கட்சி கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. அது காலம் போல மெல்ல மெல்ல எல்லாமே நடக்குங்க. இப்ப நிறைய நடந்திருக்கு. அதாவது விழுப்புரத்துல எம்பி ஆனந்தன் அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கும்போது, கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அம்மா அவர்கள் அவர் மேல சின்ன சின்ன கட்சி ரீதியாக ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்த போது பதவி நீக்கம் பண்ணாங்க. அமைச்சர் பதவியில இருந்து மாவட்ட செயலர் பதவியில அனைத்தையும் எடுத்தாங்க. 13 வருஷம் அமைதியா இருந்தாரு, எந்த எதிர் நடவடிக்கையும் செய்யல, கட்சியில சாதாரணமா இருந்தார், அவ்வளவுதான். ஆனால் 13 வருஷம் கழிச்சு 2014ல் அம்மா அவர்கள் மீண்டும் சீட்டு கொடுத்து விழுப்புரத்துல எம்பி ஆக்கினாங்க.
ஆனந்தன் அவர்கள், எம் ஆனந்தன் அவர்கள். அது போல கட்சி எப்ப வேணாலும் எடுத்துக்கும். இதே எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கு. டிஎன் சோமு ஏத்துக்கிட்டாங்களா? அதுக்கு இவர் காளிமுத்த அம்மா அவர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அப்ப வரும், பிரச்சனை வரும், போவோம், திருப்பி மீண்டும் சேர்த்துக்குவாங்க. ஆனால் சேர்த்துக்கிறதுன்னு ஒரு காலகட்டம். இபிஎஸ் அவர்களே இவர் ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சிருந்து திருப்பி வந்தப்ப சேர்த்துக்கிட்டார்ல, சேர்த்துக்கிட்டு தன்னை விட பெரிய பொறுப்பு கொடுத்தார்ல. அப்ப எல்லாமே காலம் மாறுங்க. ஆனா அதுக்கு வெயிட் பண்ணணும். அரசியல்ல காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது இப்படி ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்ச மாதிரி ஒரு 4 ஆண்டு தேர்தல் அடிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, நீங்க தேர்தலில் போட்டிடலான்னு சொல்லி எல்லா குடிமகனை போல உங்களுக்கு உரிமை உண்டு சொல்றாங்க. அது போல காலம் அனைத்திற்கும் மருந்து போடும். அப்ப காத்திருந்திருக்கணும். அதுக்குள்ள நான் ஒரு இது பண்ண போறேன், என்னை அனாதை ஆக்கிட்டீங்க அப்படிங்கறதுலாம், நான் என் பலத்தை காட்டுகிறேன், நான் உன்னை தோற்கடிச்சே தீருவேன் அப்படிங்கிறது இல்லையா? இது மக்களுக்கு தெரியும். அன்னைக்கு இருந்த காலங்களில் விஎன் ஜானகி அம்மாவும் அம்மா அவர்கள் இருந்த காலம் கிடையாது. வெளியே தெரியாம செய்தி தெரியாம இருந்த காலம் கிடையாது. இப்ப நிமிஷம் செய்தி தெரியும். அப்ப இந்த பழைய வரலாறை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தோம்னா, அதிமுக கட்சிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் சேர்த்தோம்னா இந்த உண்மை தெரிஞ்சு அதிமுக வலுவான வெற்றியை இந்த தேர்தலில் பெறும். சரி சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்க. மிக்க நன்றிங்க.